முதல் பலி எனக்கு வந்து ஆனால் ஜீரா சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி இங்கே அனுப்பியிருக்காரு. பெரும் பேச்சாளர் நமது சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். நமது தோழி மதுமிதா அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். என்னை முதலில் பேச அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து கொண்டு, என்ன ஜீரா பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஜீரா பற்றி இங்கே வந்திருக்கிற சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சாஃப்டானாருந்து தெரியும் பார்த்த உடனே. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் பல நாடுகளில் பணியாற்றி பல பெரிய சம்பளங்களில் வேலை பார்த்தவர். அமெரிக்கா, நெதர்லாண்டு, யூரோப் கண்ட்ரிகள்லாம் இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் எழுத்துத்துறைக்கு வந்துட்டார். இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு இது. பெரிய ஒரு பதவியில் இருந்துட்டு பல நாடுகளில் இருந்துட்டு ஒருத்தர் எழுத வந்திருக்காரு. அது வந்து அதுவும் சரித்திர கதை. யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இத்தனை வேலையை செஞ்சவர். அவருக்குள்ள ஒரு எழுத்தாளன் அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அவன் ஒதுங்கி இவர் சாஃப்ட்வேர் கோடிங் எழுதுறதுக்காக சாப்பிடுவார். அதுதான் அவருக்கு அந்த பிரெயினுக்கு தேவை. ஆனால் அதற்குள்ளே இருந்த ஒரு எழுத்தாளன் எப்படியோ அவருக்குள்ளே ஜீவித்து இவ்வளோ காலம் இருந்து இப்போ வெளிப்பட்டிருக்கிறான் என்று தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு சாதாரண இதில் வந்து பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு எழுத்துக்கு வர்றது என்பது வந்து சாதாரணம் இல்லை. அது வந்து ஒரு பெரிய தாகம் இருந்தால் தான் அது வர முடியும். அதுக்கு முதல்ல நான் வந்து ஜீராவுக்கு வந்து ஒரு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து எப்படி அந்த தமிழ் ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கும். அவர் வந்து கோடிங் தானே எழுதியிருப்பார். நம்ம கோடிங்னா தெரியும், அது வந்து எப்படியோ அந்த எழுத்தே சிலான்னு இருக்கும். அந்த ஒரு எழுத்துக்கும் தொடர்பு இல்லாமல் நிறைய சிம்பாலிக்காக இருக்கும் அந்த எழுத்துக்கள். அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தவர் ஒரு தமிழில் எழுதுகிறாரு. அதுவும் வந்து எடுத்த வேகத்திலே இப்படி ஒரு கதைகள். அவருடைய காமரூபவல்லி நான் படித்தேன், நாகபவானி படித்தேன், அப்புறம் வந்து அந்த இனிப்பு காரம் காஃபி படித்தேன். வரிசையாக இப்போ வந்து இந்த சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் வரிசையாக படிக்க இவர் வந்து அப்போ அவருக்குள்ள அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரை விட அதிகமாக இந்த எழுத்தாளர் தான் வேலை பார்த்துருந்துருக்கார் உலகத்தில். அது வந்து ரொம்ப யோசிக்க வைக்குது. நான் இப்போ எழுத்தாளர்களாகவே இருக்கிறவங்க அல்லது பத்திரிகையாளர்களாகவே இருக்கிறவங்க கூட இன்னைக்கு கூட ஸ்க்ரோல் ஒன்று பார்த்தேன். என்ன, நீதிபதி முன்னால் கற்பழித்தவர்கள் ஆஜர் அப்படின்னு. என்னடா நீதிபதி முன்னால் கற்பழிச்சாங்களா அப்படின்னு பார்த்தேன். அது என்ன சொல்ல வராங்கன்னா, கற்பழித்தவங்களாம் இன்னைக்கு நீதிபதி முன்னால் ஆஜரானாங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம எழுத்தாளர் சு வெங்கடேசன் பற்றி ஏதோ ஒன்று செய்தி வந்தது. அதுக்கும் இதே மாதிரி தான் அதிர்ச்சியாக இருந்தது. திடீரென்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற சு வெங்கடேசன் அவர்கள் டெல்லி பயணம்னு. என்னடா இப்படி திடீரென்று சாகித்ய அகாடமி வாங்கிட்டாரா அவர் அப்படின்னு பார்த்தேன். ஒரு வாக்கியம், ஒரு 5-6 சொற்கள் தான், அதை வச்சு ஒரு வாக்கியம் அமைக்கிறதுலே இவ்வளோ தடுமாற்றங்கள். அது பத்திரிகையிலே இருக்கவங்க எழுத்தாவே வாழ்ந்துட்டு இருக்கவங்ககிட்டே நடக்குது, ஒரு அவசரத்தில் நடக்கிறது தான். ஆனால் நான் இவர் எழுதின அந்த 5 புத்தகங்களில் இந்த மாதிரி ஒரு பிழையை கூட பார்க்கவில்லை என்பதை இந்த இடத்துல பெருமையாக சொல்கிறேன். ஒரு அந்த வாக்கிய அமைப்பில் வந்து பிழையே இல்லை. அதுதான் எனக்கு முதல்ல இவர்கிட்ட நான் கண்டுபிடிச்சி வியந்தது. நாகபவானின்றது வந்து நான் தான் பதிப்பிச்சு புத்தகமாக போட்டிருக்கேன். இப்போது அதையும் நான் இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன். அடுத்து இவர் எழுதி கொண்டிருக்கிற தூத்துக்குடி வரலாறு, அது இப்போ கூட பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம பாரதி கிருஷ்ணகுமார் ஐயக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். தூத்துக்குடியில் மட்டும் ஏன் முத்து கிடைக்குது அந்த கடலில் மட்டும் அப்படின்னு சொல்லி, அது ஏதோ ரகசியம் இருக்குது, அந்த ரகசியம் அந்த நூலில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு நானே ஆர்வமாக இருக்கேன் அந்த புத்தகத்தை பதிப்பிக்கிறதுலையும் படிக்கிறதுலையும் என்று தெரிவித்து கொண்டு, இந்த சரித்திர நாவலுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாறு உண்டு.
நம்ம எப்போ உரைநடை இலக்கியங்கள் உருவாச்சோ அப்போவே சரித்திர கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் சரித்திர கதை அப்புறம் 1870களிலே வந்துச்சு முதல் சரித்திர கதை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பாட்டியே நமக்கு சொல்கிறது ராஜா கதை தான். ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படி தானே ஆரம்பிப்பாங்க. ராஜா கதை தான் நம்ம கேட்டு வளர்ந்தோம். ராஜா கதை நமக்கு புதுசு கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு ஒரு மந்திரவாதி கடத்தி எட்டு போய் எங்கேயோ 7 கடல் தாண்டி வச்சிருவான். அந்த மந்திரவாதியை கொல்லவே முடியாது. அவனை கொல்லணும்னா அவன் உயிர் இன்னொரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிளி வயிற்றுக்குள்ளே இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம பின்னிட்டு போவோம். இந்த அத்தனை சுவாரஸ்யங்களையும் நம்ம ஜீரா அவர்கள் இந்த சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் கதையில் கொண்டு வரார். இதுதான் அதில் இருக்கிற எனக்கு சரித்திர கதைகள் நிறைய வந்துட்டுருக்கு. இதில் இவர் பண்ணியிருக்கிற புதுமையை நான் ரொம்ப வியந்தது கதை தெரியுது. சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன், ஒரு சோழன் தலையை வெட்டி கொண்டு வீரபாண்டியன் தான் கதை. தான் ஒரு வரி தான். இதுதான் கதையும் அதுதான், தலைப்பும் அதுதான். என்ன புளிய மரத்தின் கதைன்னு சொன்னால் என்ன, ஒரு புளிய மரத்தின் கதை தான் அது. ஒரு புளிய மரம் இருக்குது, ஒரு ரோடு நடுவில் 4 ரோடு சந்திக்கிற இடத்துல அந்த புளிய மரத்துக்கு சுற்றி தான் மீட்டிங் நடக்குது. கடத்தெரு வருது, இது வருது. கடைசியில் அது புளிய மரத்தை வெட்டிடுறாங்க. புளிய மரத்துக்கு சொல்கிற கதை அதுதான். ஆனால் சுந்தரராமசாமி அதில் என்னென்ன ஃப்ளேவர் கொண்டு வராரு, எத்தனை கேரக்டர் கொண்டு வராரு, அதுதான் ஒரு எழுத்தினுடைய தனித்திறமை என்றது. இது அந்த சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் கதையில் இவர் சொல்லியிருக்கிற அந்த பல்வேறு அடுக்கு நமக்கு வரவேற்புரை நிகழ்த்திய சேதுபாலா அவர்களே ஒரு மிக சுவாரஸ்யமாக சொல்லி முடிச்சிட்டார். அதனால் நான் கதைக்குள்ளே ரொம்ப போகாமல் அந்த கதையில் நமக்கு அந்த காலத்துக்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த காலகட்டத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கான ஒரு பயிற்சியும் ஒரு மொழி நடையும் வேணும். அவர் என்ன பண்ணுறாரு, குதிரைனா குதிரைன்னே சொல்ல மாட்டார், அதை பரிங்கிறாரு, புறவிங்கிறாரு. யானைனா யானைன்னு சொல்ல மாட்டார், அதை களிருங்கிறாரு, கைமான்வார். அதுக்கு என்னென்ன பேர் உண்டோ அதெல்லாம் தான் சொல்லுவார். நம்ம ஒரு தடவை இது என்னத்தை சொல்கிறாரு நம்மளா தமிழ் டிக்ஷனரிலாம் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பூக்கள் பற்றி, தாவரங்கள் பற்றி, மூலிகை பற்றி எல்லாமே அந்த ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வார்த்தைகள் இருந்திருக்குமோ அதுக்கான அந்த அந்த சிரமங்கள், அந்த எடுத்து சொல்கிற அந்த நயம், இது எல்லாத்தையும் நான் கிட்ட பார்க்குறேன். இப்போ இந்த கதை ஒரு ஒரு பாண்டிய மன்னன் பாண்டிய நாட்டு அரசன் சோழ நாட்டு அரசன் உத்தமசீலியோட தலையை வெட்டி கொண்டு வைக்கிறான். அதுக்கு சேர நாட்டு அரசன் உதவியாக இருக்கான். இதெல்லாம் தான் அந்த மூவேந்தர்களும் இதில் இடம்பெற்றுறாங்க. இதை நம்ம தொண்டை மண்டலம் பல்லவர் நாட்டில் இப்போது அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம் என்பது இன்னொரு கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க கலந்து ஒரு இதாக பார்க்குறேன் நான். இதில் இதை பார்த்து படிக்கவே எனக்கு சிரமமாக இருக்குது. அவர் இதில் இருக்கிற உத்தி ஒன்று சொல்லணும். நம்ம சுந்தரபாண்டியனை அதுதான் அண்ணன். அவருக்கு பெரிய போர்க்காயங்கள் ஏற்பட்டுடுது. அவரை கொண்டு ஒரு இடத்துல வைத்தியத்துக்கு வச்சுட்டாங்க. தம்பி வீரபாண்டியன் போகிறான். கடுமையான போர். இவருடைய உருவத்துக்கும் அந்த போருக்கும் நம்ம எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாருன்னு இருக்குது. அப்படி ஒரு போர். யானை மீது நின்று போடுறாங்க, அப்புறம் கீழே இறங்கி அடிச்சுக்கிறாங்க, நேருக்கு நேர் அடிக்கிறாங்க, கையால் அடிச்சுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அந்த வாளே அத்தனை வித்தியாசம் கொண்ட ஒரு வாளாக இருக்குது. வாங்க. அப்படி ஒரு வால் போர் நடக்குதுங்க. நடந்து முடிஞ்சதும் அந்த உத்தமசீலியை அவர் கொண்டுறார். சோழ அரசன் உத்தமசீலியை தலையை கொய்து கொண்டு அண்ணன் படுக்கையில் இருக்கார். சுந்தரபாண்டியன் கொண்டு அவர் முன்னாடி வச்சிடறாரு. தலையை வச்சுட்டு அண்ணா அந்த மாதிரி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு
தம்பி வீரபாண்டியன் என்பது உண்மையிலேயே வந்து நம்ம பொன்னியின் செல்வனில் சொன்ன மாதிரிலாம் இல்லை. அந்த வீரபாண்டியன் அவர் வேற சேதுபாலா சொன்ன மாதிரி அவர் ரொம்ப இழிவாக அந்த படத்தில் சொல்லிட்டாங்களே, அந்த கதையில் சொல்லிட்டாங்களேலாம் வருத்தப்பட்டதெல்லாம் நானும் பார்த்தேன் இந்த கதையை படிக்கும்போது. மாபெரும் வீரர்கள் அவர் வந்து ஒரு பாண்டிய நாடு முழுக்கவே சோழர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிறகு அங்கேருந்து அவங்க தாத்தா வீடு சேர நாட்டில் போய் வாழறாங்க. அங்கே தான் அவங்க பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ரொம்ப சிறு வயதில் போயிடுறாங்க. ஒரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சிக்கு அப்புறம் அவங்க நாங்கள் பாண்டிய நாட்டை மீட்க போகிறோன்னு வராங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் இந்த போர் நடக்குது. இந்த போருக்கு வந்து அந்த தலையை வெட்டி கொண்டு வரதெல்லாம் இப்படிலாம் நம்ம சரித்திர கதையாக அதை படிச்சுட்டே இருக்கோம். இவர்கிட்ட என்னன்னா ஒரு ஒரு அறிவியல் சயின்டிஸ்டும் இருக்கார், இவருள்ள ஒரு அமானுஷ்யமான ஒரு ஆளும் இருக்கார், அப்புறம் வந்து ஒரு இலக்கியவாதியும் இருக்கார், வரலாற்று டாக்குமெண்ட் உள்ள ஒரு ஆளும் இருக்கார். எல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, சுந்தரபாண்டியன் படுக்கையில் இருந்தான்னு சொல்கிறோம்ல, அப்போ திடீர்னு வந்து அவருக்கு ஒரு பாராசிட்டமால் கொடுப்பாங்க. திடீர்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கவே மாட்டோம். திடீர்னு ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்து இதை போட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி சரித்திர கதையில் நம்ம இப்படி ஒன்று எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு திடீர்னு ஒரு பாராசிட்டமால் கொடுத்து இதை போட்டுங்கன்னு சொல்கிறது. அதில் வந்து ஒரு அலெக்சாண்டர் பால்னு ஒருத்தன் வருவான். ஒரு டைம் மிஷின் போல் ஒரு காட்சி வரும். அதில் ஒரு கோயிலுக்குள்ளே கிட்ட போனதும் வந்து அதை அப்படியே இழுத்துக்கும். உள்ளே போனால் இன்றைய உலகத்துக்கு வந்துடுவாங்க, 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி ஒரு இதெல்லாம் அவர் சேர்க்கிறார். இதுதான் வந்து இந்த கதை மேலும் 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 கூடுதலாக நம்மளை ரசிக்க வைக்கிது. நம்ம ஹாரி பாட்டர்லாம் நம்ம ரசிக்கிறோம். நம்ம லேண்ட்மார்க் அந்த இருந்தபோது 90களில் ஹாரி பாட்டரோட அந்த 3வது வால்யூமாக என்னமோ வருதுன்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு ரோட்டில் கியூ நின்னாங்க. இங்கிலீஷில் வர ஒரு புத்தகத்துக்கு, அந்த புத்தகத்தை வாங்கிறதுக்கு அதிகாலை 5 மணி 6 மணிக்கு வந்து ஒரு பெரிய கியூ லேண்ட்மார்க் வாசலில் நின்னது. அது தமிழில் என்றைக்குமே நடக்குமான்னு தெரியல, அப்படி ஒரு அதிசயம்லாம். அப்படி ஒரு ஆங்கில புத்தகத்துக்கு நடந்தது. உண்மையிலேயே அந்த மாதிரியான அமானுஷ்யங்கள்லாம் நம்முடைய இந்த பதுமைகள்லாம் அந்த இதில் நம்ம விக்ரமாதித்தன் கதைகளில் இதிலெல்லாம் வந்த அந்த சுவாரஸ்யங்களுக்கு அவ்வளோ ஈடான கதைகளே இல்லாததெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் வர்றதுனால மட்டுமே வந்து பெரிய இடத்துக்கு போச்சுன்றது நான் உணர்ந்தேன். இப்போ நம்ம சிராய்கிட்ட நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு எல்லாமே வருது. ஒரு சயின்ஸும் தெரியுது, ஒரு புராணங்கள் தெரியுது, அமானுஷ்யம் தெரியுது, இலக்கியம் தெரியுது, எல்லாம் தெரிஞ்சவராக இருக்கார். அவர் இந்த ஆங்கிலத்தில் எழுதிட்டாருன்னா ஹாரி பாட்டருக்கு ஒரு சவாலாக இருப்பார்னு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.